அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 5வது வீடை வச்சு 5வது வீட்டுல என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லவ் அண்ட் ரொமான்ஸ் வருமா வராதா, அப்படி லவ் வந்தா நீங்க எப்படிப்பட்ட நபராக இருப்பீர்கள் அப்படின்றத பத்தி சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, லக்னத்துல இருந்து 5வது பாவம் இது லவ், ரொமான்ஸ், செக்ஸ், உங்களுடைய பிள்ளைகளுடைய உற்பத்தி, கர்ப்பம் தரிப்பது, இதெல்லாம் 5th ஹவுஸ். அதே மாதிரி மீடியா, ஆர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் 5th ஹவுஸ். ஸோ 5th ஹவுஸ் இதெல்லாம் சிக்னிஃபை பண்ணும்போது இப்போ நம்ம எடுக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் 5வது வீட்டில் எந்த கிரகம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லவ் எப்படி இருக்கும், நீங்க உங்களுடைய பார்ட்னரை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 5th ஹவுஸ்ல நான் வரிசையா சொல்றேன், ஒரு கிரகம் இருந்தா என்னென்ன பலன் அப்படின்ட்டு நீங்க பொருத்தி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5th ஹவுஸ்ல 5வது வீட்டுல சூரியன் இருந்தாரு அப்படின்னா இவங்க எந்த மாதிரி ரொமான்டிக் பர்சனா இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு ஆப்போசிட் செக்ஸ், அதாவது பார்ட்னரை, லவ்வரை அதிகாரம் பண்ணக்கூடியவங்களாவே இருப்பாங்க. அவங்க மேல ஒரு பவரை இம்போஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சூரியன் பவர் இல்லைங்களா. ஸோ துடாகரியமாக பலவந்தமாக லவ் ப்ரப்போஸ் பண்றது, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு அதிகாரமா சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். சன் இந்த 5th ஹவுஸ். நெக்ஸ்ட் மூன், சந்திரன் 5வது வீட்டுல சந்திரன் இருந்தார் அப்படின்னா சந்திரன் ரொம்ப காமான பிளானட், அழகான பிளானட். ஸோ இவங்களுடைய லவ்வே கிவிங், லவ் கிவிங் ரொம்ப ஒரு அன்பாவும் ஆசையாவும் ஒரு தாய் அன்பு கிடைக்கும் இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ சந்திரன் ரொம்ப அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப அழகான பார்ட்னர் தேவை. லவ் பார்ட்னர் அழகா தேவை. நான் லைஃப் பார்ட்னரை பத்தி சொல்லிங்க, உங்களுடைய காதல் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன். 5வது வீட்டுல எந்த கிரகம் இருந்தா உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்றேன். ஸோ மூன் பலன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செவ்வாய், மார்ஸ். ஸோ 5வது வீட்டுல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைப்பாங்க. இன்ஸ்டன்டா அவங்களுக்கு லவ் பண்றதுக்கு ஆள் தேவை. ரொமான்ஸுக்கு இன்ஸ்டன்டா வேணும், திடீர்னு வேணும், அவங்களுடைய கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்காக வேணும். எப்படி, ஏன்னா ஆர்மி சோல்ஜர் செவ்வாய் ஸோ அவருக்கு நாளை என்பது இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொமான்ஸ் லவ் எல்லாம் பண்ணிட்டு கட்டி விட்டு போயிடுவாங்க. இது செவ்வாய்க்கு உரிய குணநலன்கள். கண்டிப்பா அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் மெர்க்குரி, புதன். மெர்க்குரி இந்த 5th ஹவுஸ், உங்களுடைய 5வது வீட்டுல புதன் இருக்காரு அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்படி சொல்றது, ரொம்ப ரொமான்டிக் பர்சனா இருப்பாங்க. ஆனா எப்படி சொல்றதுன்னா, ஆளைய மாத்திடுவாங்க. ஒரு 10 நாளைக்கு, சாரி, ஒரு 1 மந்த்துக்கு 2 மந்த்துக்கு ஒரு பார்ட்னர் கூட இருப்பாங்க, லவ் பார்ட்னர் கூட. நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற ஒரு பார்ட்னர் கூட போயிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெர்க்குரி இட் வில் சேஞ்ச், மாறிட்டே இருக்கும். எப்படி இருந்தாலும் வளைஞ்சு கொடுத்து போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு கிரகம். ஸோ அதனால மெர்க்குரி இருந்தா இது பலன். ஸோ நெக்ஸ்ட் ஜூபிட்டர், குரு. குரு 5வது வீட்டுல இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு லவ் வரும். ஆப்போசிட் பார்ட்னரை ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு உபதேசம் பண்ணக்கூடியவங்களாகவும் தன்னுடைய லவ்வரை வழி நடத்தக்கூடியவங்களாகவும், ரொமான்ஸ் அப்பப்ப வேணும், ரொம்ப டெய்லி வேண்டாம், அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 முறையாவது வேணும். அப்புறம் இதுல கூட ஒரு ஞானம், பிலாசபி, ஸோ இப்படிலாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அப்படிலாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கூட ஒரு உபதேசத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஜூபிட்டர் இந்த 5th ஹவுஸ், குரு பகவான் 5ல் இருந்தா இந்த மாதிரி நடக்கும். இது காதலுக்கு பங்கம் கிடையாது, காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வீனஸ், சுக்கிரன் இந்த 5th ஹவுஸ்.
வீனஸ் இந்த 5th ஹவுஸ். சுக்கிரன் வந்து 5ல் இருந்தார் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க. லவ்ல சக்சஸும் கிடைக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய லவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னா, இவங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும், ஒரு கேரிங் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க சுக்கிரன் 5ல் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இவங்களை வந்து இவங்களுடைய லவ்வையும் ரொமான்ஸையும் வந்து கொடுப்பாங்க, சந்தோஷமாவும் பார்த்துப்பாங்க. இன்டர்ன் அதையும் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு நான் இதை கொடுக்குறேன், நீங்க வந்து எனக்கு வந்து இதை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கலை நயத்தோட ஒரு அன்பாகவும் ஆசையாகவும் ரசிச்சு லவ் பண்ணக்கூடிய ஆளுங்க இவங்க, வீனஸ் இந்த 5th ஹவுஸ். நெக்ஸ்ட் வந்து சேட்டன், சனி 5ல் இருந்தால் காதல் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. ஏன்னா சனி பாத்தீங்கன்னா 5ல் இருந்தது அப்படின்னா இது வந்து லவ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். இவங்களுக்கும் ஆப்போசிட் ஜெண்டரை பிடிக்காது, ஆப்போசிட் ஜெண்டருக்கும் இவங்களை பிடிக்காது. எப்படி சொல்றதுன்னா, லவ் வந்து காதல் கசக்கும், இந்த காதலுக்கு வந்து கருப்பு கொடி காட்டுறவங்க இவங்க. ஸோ லவ்க்கு இவங்களுக்கும் செட்டே ஆகாது முதல் 40 இயர்ஸ்க்கு வரைக்கும். 40 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க, அது அந்த மாதிரி தான். என்ன பண்றது, சேட்டன் வந்து அந்த மாதிரி ஒரு பிளானட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ராகு. ராகு இந்த 5th ஹவுஸ். 5வது வீட்டுல ராகு இருக்காரு அப்படின்னா இவர்கள் 5வது வீட்டுல வந்து சுக்கிரன் இருந்தா நல்ல காதல், ராகு இருந்தா கள்ள காதல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ வேற ஒருத்தருடைய மனைவியையோ அல்லது கணவனையோ விரும்பக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும், தவறான உறவுகளில் ஈடுபடக்கூடிய அமைப்பு உருவாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மனுஷனை வந்து அன்யூஷுவலா கொண்டு போகக்கூடிய ஆளுங்க இவங்க. ராகு 5ல் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய லவ் பார்ட்னரை வந்து ஒரு அன்யூஷுவலா கொண்டு போயிடுவாங்க. இவங்க கூட ரொமான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டர் வந்து இவங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணுவாங்க. பயங்கரமா ஒரு எப்படி சொல்றதுன்னா அன்யூஷுவலா இது வரைக்கும் பார்க்காத ரொமான்டிக் என்கவுண்டர் வந்து இவங்க வந்து ஆப்போசிட் ஜெண்டருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். மெயினா வந்து தவறான விஷயங்கள் தான் வந்து ராகு கொண்டு போகும். ராகு 5ல் இருந்தாவே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கேது. கேது இந்த 5th ஹவுஸ். இதுவும் வந்து லவ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய பிளானட், கொஞ்சம் இல்லை ரொம்பவே. இருந்தாலும் வந்து 5ல் கேது இருந்ததுன்னா ஞானம் அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து 5th ஹவுஸ் வந்து ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட். ஸோ இவங்க லவ் பத்தின விஷயங்களை வந்து புத்தகத்துல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், படிப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா ரொமான்ஸ் அதிகமா இருக்காது, ஒரு தெய்வீக காதல் அப்படின்னு சொல்லிடலாம் கேது 5ல் இருந்தா. ஸோ பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 9 கிரகங்கள் வந்து 5வது வீட்டுல இருந்தா லவ் வந்து ஒருத்தருக்கு எப்படி வரும், எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா காதல் வந்து வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன். ஒரு 2 டேஸ்ல பண்றேன், பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி நீங்க நியூ அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் வந்து கோஷாலா அமைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதனால வந்து கிரவுட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம், குருவே சரணம்.